எல்லாரும் வாங்க பிரீதா டீச்சர்ஸ் ஹிந்தி. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 1 லெசன் 13ஓட எக்ஸசைஸ் பார்க்கலாம். ரெடி கிட்ஸ்? ஓகே, ஸோ बातचीत के लिए ना பேசுறதுக்காக. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், आप भी इस मेले में होते, நீங்களும் இந்த மேலால இருந்தீங்கன்னா क्या क्या करते, என்னென்ன பண்ணுவீங்க? என்னென்ன பண்ணியிருப்பீங்க நீங்கள் அந்த மேலால் இருந்தீங்கன்னா? சாட் சாப்பிட்ருப்போம், கிலோனா வாங்கியிருப்போம் இல்லையா, அண்ட் பலூன்ஸ் வேணும்னு கேட்டிருப்போம், இந்த மாதிரி. ஓகே, नेक्स्ट, मेले में छोटू ने किसका हाथ पकड़ा होगा और क्यों? ஸோ மேலால் சோட்டு இருக்காங்க இல்லையா, மேலால் சோட்டு யாரோட கையை பிடிச்சிருந்துருப்பாங்க அண்ட் ஏன் பிடிச்சிருந்தாங்கன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ குடியா குன்குன், ஸோ இவங்க தான் குடியா, இவங்க குன்குன், ரெண்டு பேரும் கூட இருந்தாங்க. சோட்டுனே பக்கடாத்த ஹாத், ஸோ மேபி சோட்டு வந்து குன்குனோட கையை பிடிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஏன் பிடிச்சிருக்காங்க? ஏன்னா மேலால் ரொம்ப கூட்டமாக இருக்கும் இல்லையா, ரஷ்ஷாக இருக்கும்ல, நம்ம தொலைஞ்சு போயிட்டோன்னா என்ன பண்ணுறது, அதனால தான் கை பிடிச்சிருப்பாங்க. ஓகே, சரி. நெக்ஸ்ட் ஒன், चाट के अतिरिक्त ना चाट तवर ठेले पर रख करना அந்த ठेलाல வச்சு, சரி, அந்த தள்ளுவண்டியில் வச்சு क्या क्या बेचा जाता है, क्या क्या बेचा जाता है ना என்னென்னலாம் சேல் பண்ணலாம், என்னென்னலாம் விற்கலாம். ஸோ இங்கே வந்து சாட் விற்றாங்க இல்லையா, வேறு காய்கறி விற்பாங்க, ஃப்ரூட்ஸ் விற்பாங்க இல்லையா. ஸோ சப்ஜி, ஃபல், வேறு என்ன, குல்ஃபி, இந்த மாதிரி தள்ளுவண்டியில் விற்பாங்கல்ல. ஸோ நீங்கள் வேறு என்னென்னலாம் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா? உங்கள் ஏரியாவில். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஆப் அப்னே யஹா, நீங்கள் உங்களோட இடத்துல லக்னே வாலே மேலே கே விஷய மே பத்தாயே, அப்படின்னா நீங்கள் உங்களோட ஏரியா இருக்கும் இல்லையா, அங்கே நடக்கிற மேலாவை பற்றி சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா, ஒருத்தவங்க ஒரு இடத்துல இருப்போம். ஸோ அந்த மாதிரி உங்களோட வியூ சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. நான் என்னோடய வியூ சொல்கிறேன். எங்கள் ஊரில் வந்து கோயில் டைமில் இந்த மாதிரி திருவிழாலாம் நடக்கும். அப்போ வந்து இந்த ஜவ் மிட்டாய் எல்லாம் இருக்கும், அப்புறம் வடை போண்டா அந்த மாதிரியெல்லாம் போடுவாங்க. ஓகே, அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் இந்த மெஹந்தி இருக்குது இல்லையா, அச்சு வைப்பாங்க, மருதாணி அந்த அச்சு வைப்பாங்க, அந்த மாதிரி நீங்கள் போன ஃபேரில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொல்லணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், கவிதா மே தேக் கர், ஸோ இந்த போயமை பார்த்து பிரஷ்னோக்கே உத்தர் தீஜியே, क्वेश्चंसக்கு ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. छोटे समूह में ना குட்டி குட்டி குரூப்பாக अपने मित्रों के साथ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மில்கர் லிக்கியே, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், மேலா கஹா லகா தா, ஸோ மேலா எங்கே போட்டிருந்தாங்க, மேலா கஹா லகா தா, घर के पास लगा था मेला. ஸோ வீட்டுக்கிட்ட தானே மேலா போட்டிருந்தாங்க. ஸோ இங்கே என்ன எழுதுவீங்க, घर के पास. ஓகே, नेक्स्ट वन, बच्चों ने मेले में क्या खाया, ஸோ குழந்தைங்க மேலால் என்ன சாப்பிட்டாங்க, காய் சாட். கரெக்டா? ஸோ நீங்கள் என்ன எழுதுவீங்க, சாட்னு எழுதுவீங்க அங்கே. ஓகே, சரி. நெக்ஸ்ட் क्वेश्चन, बच्चों ने मेले में क्या खरीदा, குழந்தைங்க மேலால் என்ன வாங்கினாங்க, சொல்லுங்க, என்ன வாங்கினீங்க மேலால், खिलौने. ஓகே, என்ன வாங்கியிருக்கீங்க, खिलौने. ஓகே, ஸோ ஈஸியாக இருந்துச்சு இல்லையா क्वेश्चन ஆன்சர்ஸ், வெரி குட். ஸோ இங்கே मेला कहाँ लगा था, घर के पास. बच्चों ने मेले में क्या खाया, चाट. बच्चों ने मेले में क्या खरीदा, खिलौने. ओके, ஈஸியா இருக்கா? சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே, ஸோ शब्दों का खेल ना என்ன, வேர்ட் கேம். வெரி குட்.
ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா मेला ठेला, मेला ठेला। जैसे और शब्दों की जोड़ी बताइए। जैसे और शब्दों की ना இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் வேர்ட்ஸோட ஜோடி பத்தாயினா பேர் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஆர் லிக்கி அண்ட் அதை எழுதுகன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இது என்னது ठेला மேலாங்கிறது வந்து ரைமிங் வேர்டு இல்லையா? ஸோ துக் வாலி சப்தன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரைமிங் வேர்ட்ஸை எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம இப்போ லெசன் பார்க்கலாம். லெசன்லேயே நம்மளுக்கு ரைமிங் வேர்ட்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் மேலா டேலா தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இங்கே பாருங்கள், சாட் டாட் எழுதலாமா? ஸோ இது ஒரு ரைமிங் வேர்டு. ஓகே, சாட் டாட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், झूले फूले, झूले फूले. वेरी गुड. नेक्स्ट वन, खिलौने सलोने. ஓகே, खिलौने सलोने. அதில் 3 தானே எழுத சொல்லியிருக்காங்க. பட் பாருங்கள், நம்ம லெசனில் நிறையா இருக்குது. சரியா? நெக்ஸ்ட், साथ हाथ. ஓகே, ஸோ டாட் ஹார்ட் இதெல்லாம் தான் ரைமிங் வேர்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஸ்பேஸில் நீங்கள் அதை எழுதிக்கோங்க. சரியா? ஈஸியாக இருந்துச்சா? ஸோ எல்லாமே நம்மளோட புக்கில் இருந்து தான் கேட்பாங்க. சரியா? நெக்ஸ்ட் பாருங்கள், कविता में इन शब्दों को खोज कर घेरा लगाइए. खोज करना தேடி. வாட் இஸ் खोज कर? தேடி. இன் शब्दों को ना போயமில் இந்த வேர்ட்ஸை ठेला ठाட்டுங்கிற வேர்டை खोज कर தேடி घेरा लगाइना சர்க்கிள் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது நீங்கள் பண்ணிடுவீங்க தானே? எஸ், வெரி குட். சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே, தேர்ட் ஒன், नीचे दिए गए கீழே கொடுத்துருக்கிற சித்ரோக்கி நாம் பத்தாயியே. சித்ரோனா என்ன? பிக்சர்ஸோட நேமை சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. और अनुमान लगाकर पढ़ने का प्रयास कीजिए and அதை ஃபோக்கஸ் பண்ணி கெஸ் பண்ணி படிங்க, ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. சரியா? கோஷிஷ் கீஜியனா ட்ரை பண்ணுங்கன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? ஏக். வெரி குட். நெக்ஸ்ட், ठेला. சூப்பர். ஜலேபி. पैसे. சரியா? ஸோ இங்கே வந்து ஏக்கி மாத்திரா இருக்குது, இங்கே வந்து ஐக்கி மாத்திரா இருக்குது. சரியா? ரெண்டும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இதை வந்து ஏ சொல்வீங்க, இது வந்து கொஞ்சம் இழுத்து पे அப்படின்னு சொல்வீங்க. சரியா? एग्जाम्पल पैसे. ठीक है? ऐनक, थैला, सेब, बैंगन. டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுதா? இங்கே வந்து ஷார்ட் சவுண்ட் இருக்கும், இன்னொன்று வந்து லாங் சவுண்ட் இருக்கும். ஓகே, ஈஸியாக இருந்துச்சா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், शब्द बनाइए. शब्द बनाइएனா வேர்ட் ஃப்ரேம் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? लिखिए और पढ़कर सुनाइए. நீங்களே இந்த வேர்ட்ஸை தேடி எழுதி அதை சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா, லெட்டர்ஸ் அக்ஷர்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இதை வச்சு நம்ம வேர்ட் ஃப்ரேம் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஷேர். ஷேர். ஷேர்னா என்ன? லயன். வெரி குட். நெக்ஸ்ட், சேப். சேப். ஓகேவா? சேப்னா என்ன? ஆப்பிள். இங்கே பாருங்கள், இங்கேயே வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? சேப் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், பேசே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், பேசே. பேசே. பேசேனா என்ன? மணி. நெக்ஸ்ட், இங்கே பாருங்கள், घेरा. घेरा. घेरा கொடுத்துருக்காங்களா? घेराனா என்ன? சர்க்கிள். நம்ம இப்போ தானே பார்த்தோம். எஸ், வெரி குட். சர்க்கிள்னா ரவுண்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட், थैला. थैला. இங்கே பாருங்கள், थैला இருக்கா? எஸ். மேரா பார்த்தோம்ல, அதே மாதிரி மேரேவும் சொல்லலாம். மேரே வந்து ப்ளூரல் ஃபார்ம். எக்ஸாம்பிள், ஒரு புக்னா மேரா புக்னு சொல்லலாம். அதே இது நிறையா புக்ஸ்னா மேரே புக்ஸ். அந்த இடத்துல இது யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் தேரா, தேரே. ஓகே, சரியா? ஸோ ஈஸியாக இருந்துச்சா கிட்ஸ்? ஓகே, சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். चित्रकारी. चित्रकारीना என்ன? ड्राइंग्स. சரியா? मान लीजिए. मान लीजिए ना நினச்சிக்கோங்க कि आप भी इस मेले में आए हैं. நீங்களும்
இந்த மேலாக்கு வந்திருக்கீங்க. आप वहाँ क्या क्या करेंगे? நீங்க அங்க என்னென்னலாம் பண்ணுவீங்க? अपने मित्रों के साथ बातचीत कीजिए. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை பற்றி பேசுங்கன்னு சொல்கிறாங்க. சரியா? चित्र बनाएं. அதை வந்து ட்ரா பண்ணுவீங்களாமா. और कुछ शब्द लिखिए and கொஞ்சம் வேர்ட்ஸ் எழுத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம எழுதலாம் இல்லையா? हमने चाट खाए, हमने समोसे खाए, हमने गुब्बारा खरीदा. நாங்கள் வந்து பலூன்ஸ் வாங்கினோம். हमने खिलौने खरीदे. நாங்கள் வந்து खिलौना வாங்கினோம். हमने ढेर सारी मस्ती की. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஓகே. அண்ட் ட்ராயிங்ஸ் வந்து நீங்கள் ராட்னோலாம் வரையலாம் இல்லையா? இப்படி தானே இருந்துச்சு அதில். ஓகே. ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ட்ராயிங்ஸ் அதெல்லாம் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் உங்கள் டேலாக இருந்தது இல்லையா? அதில் வந்து சார்ட்லாம் இருந்தது இல்லையா? இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சதுலாம் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. சரியா? சரி. நெக்ஸ்ட் பாருங்க. चलिए कुछ बनाते हैं. चलिएனா வாங்க, कुछ बनाते हैं ஏதாச்சும் ஒன்று செய்யலான்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? त्योहारों में तोरण से घर की सजावट करते हैं. ஸோ त्योहारोना ஃபெஸ்டிவல் டைமில் தோரன்னா தோரணம்னா இந்த கதவுலலாம் தொங்க விடுவாங்க இல்லையா? மாயிலை அப்புறம் ஃப்ளார்ஸ்லாம் வச்சு அதை தான் தோரணம்னு சொல்கிறாங்க. ஹிந்தியில் வந்து தோரன்னு சொல்கிறாங்க. घर की सजावट, घरना வீடு, सजावटனா டெக்கரேஷன், அலங்கரிக்கிறது. சரிங்களா? அதை வச்சு करते हैं பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. आपने भी अलग अलग, நீங்களும் டிஃப்ரெண்டான வஸ்துவோ சேனா மெட்டீரியல்ஸ்னா பொருள் வச்சு, சரியா? விதவிதமான பொருளை வச்சு பனே தோரன் தேக்கே ஹோங்கே, அதில் செஞ்சுருக்கிற தோரணத்தை பார்த்துருப்பீங்க. தோரன் पत्ते, तोरणों पत्तेना लीफ, फूल फ्लावर्स, कागज की आकृतियों पेपर कटिंग्स लरंद, ऊनना नूल, छोटे मोती आदि से बनाए जाते हैं. छोटे मोती ना कुटी कुटी बीड्स இருக்கு இல்லையா? அதை வச்சு செய்வாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே. आप भी कक्षा में, நீங்களும் கிளாஸில் अपने मित्रों के साथ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட मिलकर तोरण बनाइए, சேர்ந்து தோரணம் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. आपके आसपास की जो वस्तुएं, आपके आसपास की वस्तुएंனா உங்கள் பக்கத்தில் இருக்கிற பொருள். சரியா? आपको सुविधा से मिल जाए அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற பொருள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஆக்சஸபிளாக இருக்கும் இல்லையா? ஈஸியாக கிடைக்கும் இல்லையா? அந்த மாதிரி பொருளை வச்சு उन्हीं से आप तोरण बना सकते हैं, அதை வச்சு நீங்கள் உங்களோட தோரணத்தை செய்யலாம்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கூல்னால் என்ன இருக்கும்? லீஃப் எல்லாம் இருக்கும் இல்லையா? ட்ரீஸ் இருக்கும், லீவ்ஸ் இருக்கும், ஃப்ளார்ஸ் இருக்கும். அதை வச்சு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இல்லைனா நம்மக்கிட்ட பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? பேப்பர், கலர்ஸ், அந்த மாதிரி அதை வச்சு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. சரியா? अपने घर में, सो अपने घर पर ये तोरण सभी को दिखाइए, உங்களோட வீட்டில் இந்த தோரணத்தை எல்லாருக்கும் காட்டுங்கன்னு சொல்கிறாங்க. சரியா? सभी को बताएं कि आपने ये कैसे बनाए, நீங்கள் எல்லார்கிட்டையும் சொல்லுங்கள் இந்த தோரணத்தை நீங்கள் எப்படி செஞ்சீங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஈஸியாக இருந்துச்சா? ஸோ நீங்களும் தோரணம் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே கிட்ஸ், ஸோ லெசன் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இல்லையா? சரி, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இல்லை சஜஷன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டடா, பை, டேக் கேர்.